வெல்கம் டு பிகினர் கோட்ஸ் பைத்தன் கோர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் பைத்தன் கோடை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அது டிஸ்பிளேல அவுட்புட்டும் வரப்போகுது. ஓகே, வாங்க. வெல்கம் டு உங்கள் வெரி ஃபர்ஸ்ட் பைத்தான் லெசன். உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமரும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஜேர்னியில் நீங்கள் நிறைய புது விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. ஓகே, நவ் வாட் இஸ் பைத்தான்? பைத்தான் தான் உலகத்திலே மோஸ்ட் பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ரொம்ப ஈஸி டு ரீட் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட சின்டாக்ஸ் ரொம்ப நார்மல் இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். பைத்தான் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணலாம், டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, கேம் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமேஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னு எப்படி சொல்கிறது, அதுக்கு தான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணும். இது பைத்தான் உங்கள் கூட பேசுகிற ஒரு வேன்னு நினச்சிக்கோங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த 3 பார்ட்ஸில் பார்க்கலாம். பிரிண்ட் இதுதான் ஃபங்க்ஷனோட நேம். பைத்தான் கிட்ட இதை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிற கமாண்ட் இதுதான். பாரந்தசிஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த டேட்டாவை அனுப்புகிறோன்றத இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் போடணும். ஹலோ வேர்ல்டு கோட்ஸ்குள்ளே இருக்குது. இது பேர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு டெக்ஸ்ட்டை கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும்னாலும் அதை டபுள் கோட்ஸ் தான் போடணும், இல்லைனா சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் போடணும். கோட்ஸ் இல்லைனா பைத்தானுக்கு இது ஒரு டெக்ஸ்ட்டுன்னு புரியாது. இந்த டெக்ஸ்ட் பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு லெசனில் பார்க்க தான் போகிறோம். ஓகே, இப்போதைக்கு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை நம்ம ரன் பண்ணால் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வரணும். இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுதான் இதில் உள்ள அவுட்புட். இப்போது இந்த பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இப்போ நீங்கள் என்ன வேணால் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், பைத்தான் அப்படின்னு போடுறோம். இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே பைத்தான்னு போட்டிருக்கேனா, இப்போ நான் ரன் பண்ணுறேன், பைத்தான் அப்படின்ட்டு அவுட்புட்டில் வரும். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் எது போட்டாலும் அவுட்புட் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அண்ட் இதை நீங்கள் சிங்கிள் கோட்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், டபுள் கோட்ஸ் பதிலாக இங்கே நான் சிங்கிள் கோட்ஸில் வந்து போடுறேன். பாருங்கள், பைத்தான் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ டபுள் அண்ட் சிங்கிள் கோட்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது காமன் மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். பிரிண்ட் பி கேபிட்டல் லெட்டரில் போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் போடக்கூடாது, எரர் வரும். ஏன்னா ஸ்மால் லெட்டரில் தான் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், பிரிண்ட் ஹலோ அப்படின்னு போட்டால் எனக்கு வந்து எரர் வரும். பிரிண்ட் ஹலோ அப்படின்னு நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு நேம் எரர் அப்படின்னு வருது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஸ்மால் லெட்டரில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள், ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ரைட்டா? ஓகே, அப்புறம் கோட்ஸ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்படின்னாலும் எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் இங்கே க்ளோஸ் பண்ணல. இப்போ நான் ரன் பண்ணுறேன், சின்டாக்ஸ் எரர் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். ஓகேங்களா? தென் பிரிண்டில் ப்ராக்கெட் யூஸ் பண்ணாமல் போடவே கூடாது. அப்படி இல்லைன்னா இந்த ப்ராக்கெட்ஸ் இல்லை அப்படின்னாலே அது ஃபங்க்ஷன்னே பைத்தானுக்கு வந்து புரியாது. ஓகே, இதெல்லாம் ஒரு சில காமன் மிஸ்டேக்ஸ். இப்போது உங்கள்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஹலோ வேர்ல்டு இந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து அவுட்புட்டில் கொண்டு வாங்க. சின்டாக்ஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஆன்சர் சப்மிட் பண்ண முடியும். ஓகே, உங்களால் முடியலை, ஆன்சர் சப்மிட் ஆகலை அப்படின்னா சொல்யூஷனில் இங்கே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்.